இப்போ நம்ம கோரல் ஐலாண்டில் கிளம்பிட்டோம். எல்லா ஆக்டிவிட்டீஸ் முடித்தாச்சு. இப்போ நம்ம புக்கட் டவுனுக்கு இங்கேருந்து 1.5 மணி நேரம் போகணும். அங்கே போய் நம்ம மத்தியானம் லஞ்சு சாப்பிட போகிறோம். அது நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே தான் போகிறோம். ஒரு ஹோட்டலுக்கு வந்துருக்குறோம். நம்ம ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே பஞ்சாபி ரெஸ்டோ பார்ன்னு சொல்லி உள்ளே சாப்பிட்றதுக்கு போகிறோம். உள்ளே போய் என்ன வெரைட்டி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே வந்தாச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் பாராமா, பஞ்சாபி ரெஸ்டோ பாராமா சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. சாப்பிட்லாம். ஃப்ளைட் எடுத்தாச்சு. அடுத்த லைனாக போகிறோம். ஹைட்டாக நிறையா இருக்குது, லைனாக இருக்குது. எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணலாம். பாய் ஃபுட்டோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு அது நல்லா இருக்குறாங்க. சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தாச்சு. அதுக்குள்ள அண்ணன் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன், தம்பி ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். இருங்க. மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூலில் ஒரு குளியல் போடலான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் முடிவு பண்ணி நாங்கள் ஸ்விம்மிங் பூல் குளிக்க போகிறோம். ஈவினிங் 6 மணிக்கு ஃபேண்டசி ஷோன்னு சொல்லி ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகிறோம். நாங்கள் அதுக்கெல்லாம் ரெடி ஆகி அந்த ஃபேண்டசி ஷோவுக்கு வந்தோம். அங்கே ஒரு முன்னாடி ஒரு லேக் மாதிரி இருந்துச்சு. அதில் நிறைய ஃபிஷ்ஷெல்லாம் இருந்துச்சு. அதான் இப்போ நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். இந்த ஃபேண்டசி பார்க்கோட என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்திங்கன்னா இந்தியன் மணியில் 6000 ருபீஸ் வருது. உள்ளே போனோம்னா ஒரு தீம் பார்க் மாதிரி இருக்குது. அதை தாண்டி போனோம்னா உள்ளே ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது. அது ஒரு கிணார்னு சொல்கிறாங்க, கோல்டன் கிணார்னு. அந்த கோல்டன் கிணாரில் எல்லா வெரைட்டியான ஃபுட்டும் இருக்குது. எல்லா கண்ட்ரியோட ஃபுட்டும் இருக்குது. நம்ம எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு வந்தோம்னா வெளியே வந்தோம்னா யானைகளை வச்சு ட்ரெடிஷ்னலாக ஒரு ஒரு ஷோ காமிக்கிறாங்க. அந்த ஷோ சூப்பராக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணலாம். மேலேருந்து பறக்க வர்றாங்க யானைகள்லாம் சிலையாடுறது. திடீர்னு யானை அப்படி உயிர்பட்டு நடந்து வருது. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் புக்கட் ஃபேண்டசிக்குள்ளே ஃபுட் கோர்ட்டுக்கு சாப்பிட போகிறோம். No, sir. Please, just only the bag. No bags, get in. No bags, just get in, sir. Okay. No bags, just get in.
கிணாருக்குள்ளே போகலாம், கோல்டன் கிணாரிக்குள்ளே போகலாம். கால் எடுத்து வச்சாச்சு. சாப்பிட்றதுக்கு வந்துருக்கா. அவங்களெல்லாம் கடவுளுக்கு படைச்சிருக்கிறாங்க. உள்ள ஃபேண்டசி பார்க்லேருந்து கோல்டரிங்கிற உள்ளே போகலாம். இந்த ஃபுட் கோர்ட்டில் வந்து ஒரே நேரத்தில் 2000 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். நம்ம டிக்கெட் எடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் கிளார் ஃபுட் கோர்ட் இருக்கணும். அப்புறம் ஃபேண்டசி ஷோன்னு சொல்லி இந்த கமலா ஷோன்னு சொல்லி எலிஃபண்டிங்லாம் வச்சு ஷோ பண்ணுவாங்க, ஷோ நடத்துவாங்க. அந்த ஷோ பார்க்குறது தான் வந்துருக்கிறோம். நம்ம உள்ளே போய் சாப்பிட்டு சூப்பரான உலகம். அப்புறம் வந்து நம்ம அந்த கோல்டன் என்ட்ரன்ஸ் அட்டகாசம் கோல்டன் கலரில் சூப்பராக இருக்குது. உள்ள என்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் பேலஸ்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அந்த பேலஸ்குள்ளே போகலாம் நம்ம முதல்ல. ஒரே நேரத்தில் 2000 பேருக்கு சாப்பிடலாமாம்மா ரெஸ்டாரண்ட். சாப்பிட வந்திருக்கிறோம். ஐட்டம்லாம் எடுக்கலாம். இது சார் பீப் பாலம், பீப் கவுண்டராமா. இது 4 கவுண்டராமா. இது சிக்கன் கவுண்டரு. ரோல் அண்ட் பட்டர் இருக்காம்மா. ஒவ்வொரு ஐட்டம்லாம் இருக்குது, க்ரீம்லாம் இருக்குது. எனக்கு எது வேணுமோ சாப்பிட்லாம். ஸ்வீட் கார்ன், கிராம் சூப், ஸ்வீட் கிராம் சூப்பு, சிக்கன் சூப்பு, ரைஸ் இருக்குது. ஃபிங்கர் சிப் இருக்குது. கேஷ்நட் சிக்கன், போர்க், பெப்பர் போர்க், சிக்கன் அண்ட் ஃபிஷ் பால், கிரீன் சில்லி. இது ஃபிஷ் சோயா சாஸ். இதெல்லாம் வெஜிடேரியன். அப்படியே பார்த்து நான் வெஜிடேரியனு. இதெல்லாம் வெஜிடேரியன். பாலக் பன்னீர், ஆலு மட்டார், ஃப்ரைடு மிக்சடு வெஜிடபிள்ஸு, எல்லோ தால் தக்கா, வெஜிடபிள் பிரியாணி. அப்புறம் இருக்குது இதுக்குள்ள இருக்குது பீட்டா ப்ரெட்டு இருக்குது. இந்த மாதிரி ஓகே. நம்ம எடுத்து நீ அடுத்து சாப்பிட்லாம். ஓ இது ஒரு விதமான இருக்குது. இதெல்லாம் வேக வச்சு ஸ்டீமிங். ஃப்ரூட்ஸ், கேக்ஸ், ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் கிரேவி, ஃபிஷ் கிரேவி. எல்லாம் ஒரு ரவுண்டு முடிச்சாச்சு. இது அடுத்த ரவுண்டு. போன ரவுண்டு ஃபோட்டோ எடுக்கல, இது அடுத்த ரவுண்டு. ஸ்வீட்ஸ், பனானா ஜிப் ஹல்வா. இது இருக்குது. இது என்ன பேர்? கீர், இண்டியன் ரைஸ் புட்டிங் கீரு. நல்லா இருக்குங்கிறாங்க. இருந்தாலும் நமக்கு காபி சாப்பிடணுங்கிற, டீ சாப்பிடணுங்கிற ஒரு மூடுக்கு வந்தாச்சு. அதனால டீயை சாப்பிடலாம். இது பனானா சுஜித் ஹல்வாங்கிறாங்க.
நம்ம டீ சாப்பிடலாம். காஃபி டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி, பிளாக் காஃபி. ஓகே, அதில் வந்து நம்ம மில்க்கு சேர்க்குறோங்க. மில்க் ஆட் பண்ணுறோம். ஓகே, வெள்ளையாயிடுச்சு. அப்போ வந்து வெள்ளையாயிருச்சு, கருப்பு வெள்ளையாயிருச்சு. அது டீங்க. சுகர் மிக்ஸ் பண்ணலாம். டீ. நான் இதுதான் இப்போ எடுத்து காஃபி. ஓ, அதுதான் காப்பிங்களா? சுகர் எடுக்கணுங்களா? சுகர் எப்படி போடணும்? சுகர் கிழிச்சு போடணும். க்ரீம் எடுக்கணும். சுகரே இல்லைங்களா? சுகர் சுகர் இருக்கு. ஓகே, டீ எந்த ஒரு டீ? கோஹினூர் டீயா, இந்தியா மசாலா டீயான்னு பார்க்கலாம். டீ நல்லா தான் இருக்குது, நல்லா பார்க்குறக்கே ஒரு கலராக இருக்குது. ஓகே, நம்ம பிளாக் டீ அடிக்கலாம், பால் இல்லாமல் அடிக்கலாம். ஊற்றியாச்சு, கலர் நல்லா இருக்குது, சூப்பராக பார்க்குறக்கு. ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மாப்பிள்ளை இந்த வழியாக தான் வந்தோம். நல்லா இருக்கு. இங்கே தான் நடக்குதா? ஆமாங்க, இங்கே தாங்க அந்த ஷோ நடக்குதுங்க. ஓ, அப்படிங்களா? ஆடுவாங்க. ஆனால் உள்ள ஃபோனை கொண்டு போகக்கூடாதுங்கிறாங்களே. ஆமாம், பிடிக்கிட்டு விட்டுருவாங்க இதோட சரி. ஓ, அப்புறம் ஃபோன் கிடைக்காது. ஓ, அப்படிங்களா? ஒரு ஃபோனை ஃபேண்டசி ஷோ நடக்குதாமா உள்ள. பேலஸ் ஆஃப் எலிபென்ட். ஓகே, பேலஸ் ஆஃப் எலிபென்ட்ஸ். உள்ளே போகிறோம், ஃபேண்டசி ஷோ பார்க்குறதுக்கு போகிறோம். உள்ளே போயிட்டோம், இன்னும் போனை வாங்கி வைக்கல. ஓகே, ஃபேண்டசி பார்க்குள்ளே போகிறோம். இந்த ஷோ பார்த்துட்டு வந்தாச்சு, ஃபேண்டசி ஷோ பார்த்துட்டு வந்தாச்சு. இதெல்லாம் மொபைலில் செல்ஃபோன் வாங்குறதுக்காக நிற்கிற கூட்டம். உள்ளே போகும்போது செல்ஃபோன் டெபாசிட் பண்ணல, இது வாங்குறதுக்காக நிற்கிற கூட்டம். இது எலிஃபெண்ட்டை பற்றி ஒரு ஸ்டோரி, அவங்களோட ட்ரெடிஷ்னல் எலிஃபெண்ட்டுங்கிறது ட்ரெடிஷ்னல் காடாமா. அது ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, ஒரு தடவை வந்து பார்க்கலாம். ஓகே, பை பாய். ஃபேண்டசி ஷோ, ஃபேண்டசி ஷோ, ஃபேண்டசியில் ஃபேண்டசி ஷோ. ஃபேண்டசி ஷோ முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு வந்தோம்னா ஒரு நல்ல மழை. அந்த மழையில் ஒரு வீடியோ எடுக்கிறோம். மழை பெய்யுது, என்ஜாய் பண்ணுறோம். சூப்பர். நேரத்துக்கு இந்த மாதிரி மழை பெய்ஞ்சிருந்தால் ஒன்றும் போயிருக்க முடியாது, வெளியவே போயிருக்க முடியாது. மழை நல்லா பெய்யுது.